பொதுவா நம்ம பகுதியில வந்துமா குடிநீர் தட்டுப்பாடு இருந்துச்சு. போன முறை நாங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க. நாங்க என்ன பண்ணோம்னா சட்டசபையில தொடர்ந்து இங்க திருவாடானை தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்துல குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சட்டசபையில நான் தொடர்ந்து பேசினேம்மா. முதலமைச்சர் அவர்கள் நல்லா கேட்டுட்டே இருந்தாங்க. போய் நேரடியா அவங்கள இந்த மாதிரி எங்க பகுதியில குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு வலியுறுத்தணும். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பகுதிக்கு இவ்வளவு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2800 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. அம்மா குடிநீருக்கு எந்த மாவட்டத்திற்கும் கிடையாது. நீங்க நல்லா பக்கத்து மாவட்டத்துல எல்லாம் விசாரிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய தொகை இன்னைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொகுதிக்கு மட்டும் அது 700 கோடி ரூபாய். நான் உங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னு சொல்லவா? ஒரு கருப்பு ஓஸ் பைப் எல்லா இடத்துலயும் பதிச்சிட்டு இருக்காங்களா? அதுதான் இந்த திட்டம். அருமையான திட்டம் அது. இன்னைக்கு அந்த பணி முடிய போகுது. அந்த பணி இன்னைக்கு 4-5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதல்வரா இருக்கும் போது ஒரு கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடுவுல இருந்த ஆட்சியாளர்கள் ₹1 கூட தண்ணிக்குன்னு பணம் ஒதுக்காம போயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த தண்ணியினுடைய நிலைமை. அதனால வருவாங்க உங்களை பார்க்க, கேளுங்க ஏன் ஒதுக்கலைன்னு. அதே மாதிரி இன்னைக்கு யாரு ஒதுக்கி கொடுத்திருக்கிறா? நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் நாங்கெல்லாம் சட்டசபையில பேசி வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த திட்டத்தை இன்னும் ஒரு 2-3 மாசத்துல திறக்க போறாங்க. திறந்துட்டா உங்களுக்கு 50-60 வருடத்திற்கு இந்த தண்ணி பிரச்சனையே இந்த பகுதியில இருக்காது. அவ்வளவு பெரிய திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்கம்மா.